Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆசிரை வேண்டி வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இறைவன் தன்னுடைய வல்லமையால் நிரப்பி பாதுகாப்பாராக. இன்று நாளிலே நாம் புனித திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசுவினுடைய வழியை ஆயத்தம் செய்வதற்காக வந்தார் என்று விவிலியம் கூறுகிறது. மக்களுக்கு ஆண்டவரை சுட்டி காண்பிக்கக்கூடியவராகவும் இருந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய பெருவிழாவிலே நாமும் திருமுழுக்கு யோவானைப் போல ஆண்டவர் இயேசுவை நம்முடைய வாழ்விலை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, பிறருக்கு ஆண்டவர் இயேசுவை எடுத்து செல்லக்கூடியவர்களாக வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம். இதை உணர்ந்தவர்களாக அந்த வரத்தை இறைவன் இந்த பலியிலே நமக்கு தொடர்ந்து தர வேண்டும் என்று இந்த பலியிலே நாம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்காக மக்களினத்தை சிறந்த முறையில் தயாரிக்க புனித திருமுழுக்கு யோவானை ஏற்படுத்தினீரே. அதனால் மக்களாகிய எங்களுக்கு உள மகிழ்வை அருளே. நம்பிக்கையாளர் அனைவரின் மனங்களை மீட்பு பாதையிலும் அமைதியின் வழியிலும் நடத்துவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறைவார்த்தை 1-6 வரை. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்களினங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பார தூணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரேலே, உன் வழியாய் நான் மாற்றியுறுவேன் என்றார். நானோ வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது, என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோப்பை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோப்பின் குலங்களை நிலை நிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் சொல்ல வேண்டிய பதில். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நல்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நல்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நல்கின்றேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலையில் இருந்தே உய்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நல்கின்றேன். ஏனெனில் என் உள்ளுறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவில் எனக்கு ஒரு தந்தவர் நீரே. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நல்கின்றேன். உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். வியத்தகு முறையில்
இரண்டாம் வாசகம். இயேசுவின் வருகைக்கு முன்பே யோவான் போதித்து வந்தார். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வசனங்கள் 22 முதல் 26 முடிய. அந்நாட்களில் பவுல் கூறியது, கடவுள் சவுலை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து, ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன், என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலே இருந்து இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான், இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். சகோதரரே, அபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்கு தான் அனுப்பப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 57 முதல் 66 முடிய. மேலும் என்பது, எலிசபெத்துக்கு பேறு காலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுதுபலகை ஒன்றை கேட்டு வாங்கி, இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லி கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாய் இருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார். இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலைநிலத்தில் வாழ்ந்து வந்தார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வாழ்வால் பிறப்பிற்கு பொருள் கொடுப்போம். இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு மனித உயிர் இவ்வுலகில் தோன்றுகின்ற பொழுது உலகம் மகிழ்கிறது, அந்த குடும்பம் மகிழ்ச்சி பெறுகிறது. அந்த மகிழ்ச்சி அன்றோடு முடிந்து விடுவதில்லை. மாறாக பிறந்த நாள் என்று சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் நினைவு கூர்ந்து கடவுள் நம்மேல் கொண்டுள்ள அன்பை எண்ணி மகிழ்கின்றோம். ஆனால் இந்த பிறந்த நாள் உலக மக்களின் நினைவுகளில் நீங்காத இடம் பிடிக்க வேண்டுமென்றால் அவர் தன் வாழ்வை நல்ல விதத்திலே அமைத்து கொள்ள வேண்டும். தன் வாழ்வை முழுமையாக வாழ வேண்டும். தன் வாழ்வால் பிறரின் வாழ்வை வளமடைய செய்ய வேண்டும். அந்த வகையில் இன்றைய நாளில் நாம் கொண்டாடும் புனித திருமுழுக்கு யோவான் தன் வாழ்வை அப்படிதான் வாழ்ந்தார். எனவே திரு அவை அவரின் பிறப்பை கொண்டாடி மகிழ்கிறது. இயேசுவின் பிறப்பை நாம் கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாளின் பிறப்பை கொண்டாடுகின்றோம். அந்த வரிசையில் திருமுழுக்கு யோவானின் பிறப்பையும் நாம் கொண்டாடுகின்றோம். மற்ற புனிதர்களுடைய இறப்பு நாளை, அதாவது விண்ணகத்தின் பிறப்பு நாளை கொண்டாடுகின்ற திரு அவை எதற்காக திருமுழுக்கு யோவானின் பிறப்பை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றது? என்ன காரணம்? இவரின் பிறப்பில் என்ன புதுமை நிகழ்கிறது? லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 5 முதல் 25 வரை உள்ள வசனங்களிலே நாம் காண்கின்றோம். வானதூதர் கபிரியேல் அவருடைய பிறப்பை பற்றி அவருடைய தந்தைக்கு அறிவிக்கிறார். எனவே வானதூதருடைய பிறப்பின் அறிவிப்பினால் அவர் உயர்ந்தவராக இருக்கிறாரா திருமுழுக்கு யோவான்? அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டிலே நாம் பல மனிதர்களுடைய பிறப்பிலும் இந்த நிகழ்வு நடைபெறுவதை நாம் காண்கின்றோம். அங்கு கடவுளால், கடவுளின் தூதர்களால், கடவுளின் இறைவாக்கினர்களால் அவர்களுடைய பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டு இருக்கின்றது. தொடக்க நூல் 18வது அதிகாரத்தில் காண்கின்றோம். அங்கு ஈசாக்கினுடைய பிறப்பை ஆபிரகாமுக்கு 3 வானதூதர்கள் சொல்லுகிறார்கள். நீதி தலைவர்கள் 13வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் காண்கின்றோம். சிம்சோனின் பிறப்பு அறிவிக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இது போன்றுதான் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பும் அறிவிக்கப்பட்டது. அப்படி இருக்க எப்படி அவர் உயர்ந்தவராக இருக்கிறார்? இன்றைய நாளுடைய திருப்பலியினுடைய தொடக்க உரையிலே நாம் பாட கேட்போம். பெண்களுள் பிறந்தவர்களில் உயர்ந்தவராக அவர் இருக்கிறார் என்பதை திரு அவை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு யோவான் எப்படி இந்த நிலையை அடைந்தார்? தன் வாழ்வை அவர் கடவுளுக்காக வாழ்ந்தார். தன் வாழ்வை பிறருக்காக வாழ்ந்தார். தனக்கென்று அவர் வாழவில்லை. கடவுளை நோக்கி கடவுளின் மக்களை அழைத்து வருவதற்கு தன்னுடைய வாழ்வை முழுவதுமாக அவர் கையளித்தார். அன்புக்குரியவர்களே, லூக்கா நற்செய்தி 3வது அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் காண்கின்றோம். அவர் பாலைவனத்தின் குரலாக ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குகிறவராக இருந்தார் என்று சொல்லப்படுகின்றது. இன்றைய நற்செய்தியிலும் நாம் காண்கின்றோம். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 66வது வசனத்திலே அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது என்று. சிறு வயதிலேயே திருமுழுக்கு யோவான் கடவுளுடைய கைவன்மையை பெற்றிருந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு யோவான் தன்னுடைய வாழ்வை கடவுளுக்கு உகந்த விதத்திலே அமைத்து கொள்ள வேண்டும். கடவுளுக்காக வாழ வேண்டும், பிறருக்காக வாழ வேண்டும் என்று நினைத்தார். எனவே அவருடைய பிறப்பிற்கு அவரால் பொருள் கொடுக்க முடிந்தது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நாம் பல தருணத்திலே நமக்காக மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, நாம் பணி செய்யக்கூடிய பணித்தளத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, நம்முடைய
பங்கை எடுத்துக்கொண்டாலும் சரி அன்புக்குரியவர்களே, அங்கு சுயநலம்தான் மேலோங்கி இருக்கின்றது. பிறநலம் என்கின்றது பேரளவில் தான் இருக்கிறதே ஒழிய அதை செயல்படுத்துவதற்கான கருவிகளாக நாம் பல தருணத்திலே மாறுவதில்லை அன்புக்குரியவர்களே. ஏனென்றால் அதை செய்ய முற்படுகின்ற பொழுது நாம் பல காரியங்களை இழக்க வேண்டி இருக்கிறது. எனவே அதற்கு நாம் தயாராக இல்லை. எனவே இழப்பு என்பது நம்முடைய வாழ்வை அர்த்தப்படுத்தும் என்பதை நாம் பல தருணத்திலே மறந்து போய்விடுகின்றோம். எனவே அந்த இழப்பை சந்திப்பதற்கு நாம் தயாராக இல்லை. அன்புக்குரியவர்களே, நம்முடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பிறப்பிற்கு நம்முடைய வாழ்வால் அர்த்தத்தை நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க இந்த நாளில் நாம் அழைக்கப்படுகிறோம். எத்தனை பெற்றோர் உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த வாழ்வின் அர்த்தத்தை உணர்ந்து கொள்ள வழிகாட்டி கொண்டிருக்கின்றீர்கள்? சிந்தித்து பாருங்கள். உங்களின் சிந்தனைகளை, உங்களின் எண்ணங்களை, உங்களின் விருப்பங்களை உங்களுடைய பிள்ளைகளின் மேல் நீங்கள் திணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். மதிப்பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கிறீர்கள், ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு மதிப்பு கொடுக்க தவறி விடுகிறீர்கள். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு இருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, எத்தனை மாணவியர் தங்கள் மதிப்பெண்களை தைரியத்தோடு எதிர்கொள்ள முடிந்தது? அடிப்படையிலே அச்சம் இருப்பது இயல்பானது, தேவையானது. அப்பொழுதுதான் நாம் அடுத்த நிலைக்கு நம்முடைய வாழ்வை இயக்குவதற்கான ஆற்றலை நாம் பெறுகின்றோம். ஆனால் அந்த அச்சத்திலே மூழ்கி இருப்பது தான் தவறானது, அந்த பயத்திலே மூழ்கி இருப்பது தான் தவறானது. அதனால் என்ன நிகழ்ந்தது அன்புக்குரியவர்களே? எத்தனை பேர் தங்களுடைய இன்னுயிரை மாய்த்து கொள்ள நினைத்து இருக்கின்றார்கள், மாய்த்து கொண்டு இருக்கின்றார்கள். செய்தித்தாளில் நாம் வாசித்து இருப்போம். அன்புக்குரியவர்களை மிகவும் வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது அல்லவா? வாழ்வின் அர்த்தம் வாழும் வாழ்க்கையில் தான் இருக்கிறது ஒழிய அன்புக்குரியவர்களே நாம் கொண்டாடக்கூடிய பிறந்த நாளிலே இல்லை. அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய வாழ்வில் அர்த்தத்தை பெற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்வின் அர்த்தத்தை நாம் கடவுளில் காண வேண்டும். கடவுளை சார்ந்து வாழ்வதில் நாம் இருக்க வேண்டும். பிறருக்காக வாழ்வதில் நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இன்றைய நாளினுடைய பெருவிழா நம்முடைய வாழ்வோடு தொடர்புடைய ஒன்றாக மாறும். இல்லையேல் நாம் கொண்டாடிவிட்டு நம்முடைய வாழ்வை ஏற்கக்கூடியவர்களாக மாறிவிடுகிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு யோவான் பிறப்பு விழாவை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய நாம் அனைவரும் கடவுளை சார்ந்து வாழ்ந்து பிறருக்காக வாழ்ந்து நம் வாழ்வால் நம் பிறப்பிற்கு பொருள் கொடுப்பதற்கு இறைவன் வரம் தர வேண்டும் என்று இந்த பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். அனைவரும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். நம்புகிறேன் தூய ஆவியின் வல்லமையா
தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா, வந்தேன் உந்தன் இல்லம் நிறைவா. இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா, உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் உவந்து தந்தேன். உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் உவந்து தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் நிறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவான் உலக மீட்பர் வருவார் என்று முன்னறிவித்து வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். அவருடைய பிறப்பை தகுந்த வணக்கத்துடன் கொண்டாடும் நாங்கள் உமது பீடத்துக்கு கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்கள் உமது உன்னத மாட்சியை புகழ்கின்றோம். பெண்களிடம் பிறந்தவர்களுள் அவருக்கு தலைச்சிறந்த மாட்சி அளித்து அருள் பொழிவு செய்தீர். அவரது பிறப்பு பெரும் மகிழ்ச்சியை முன்னறிவித்தது. மனிதரின் மீட்பு வந்துவிட்டது என தாம் பிறக்கும் முன்னரே அக்களிப்பால் துள்ளினார். இறைவாக்கினர் அனைவரிலும் அவர் ஒருவரே மீட்பு அளிக்கும் செம்மறியை சுட்டி காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும் திருமுழுக்கு ஏற்படுத்திய கிறிஸ்துவையே அவர் திருமுழுக்காட்டினார். அவர் இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு மிகச் சிறந்த முறையில் சான்று பகரவும் பேறு பெற்றார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையறாத உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து வாழ்த்துவதாவது: தூயவர்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட புலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்திரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலு கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்பணிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணு
ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். இயேசுவில் பிரியமானவர்களே, இதோ நம் மத்தியில் எழுந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். நம்முடைய வாழ்வோடு இரண்டர கலப்பதற்காக இந்த மண்ணுலகிலே அவர் பிறந்தார். தன்னுடைய உடலை நமக்காக கொடுத்தார். நம்முடைய உயிராக அவர் மாற வேண்டும் என்று விரும்பினார். அன்புக்குரியவர்களே, இந்த நிலை நம்மிலே இருக்கிறதா என்று சிந்தித்து பார்த்து, என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்திடும் ஆண்டவரே என்று இந்த பாடல் வரிகளை பாடி அவருடைய ஆசிரை பெறுவோம். இன்னுயிராய்
ஆசிரியர் இவ்வாறு பாடுகிறார் 84வது திருப்பாடலில், வேற்றிடத்திலே 1000 நாட்கள் வாழ்வதிலும் என் ஆண்டவருடைய கோயில் முற்றங்களில் ஒரு நாள் வாழ்வது மேலானது என்று. உலகத்தை மறந்து ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருப்பது எத்துணை அழகானது என்பதை அவர் குறிப்பிடுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த உலக காரியங்களை மறந்து ஆண்டவருடைய அருளையும் அவருடைய பிரசன்னத்தையும் அணுகி வரக்கூடியவர்களாக வாழ இந்த நேரத்திலே நாம் மன்றாடுவோம். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உன் அன்பை ருசிக்கையிலே ராஜா. உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உன் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தே என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். அன்பு ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் இரண்டர கலந்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உமது உடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு உணவாக கொடுத்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்வை ஆசீர்வதிப்பதற்காக ஒவ்வொரு நாளும் எங்களோடு பயணித்து கொண்டிருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகம் தர முடியாத அமைதியை, இந்த உலகம் தர முடியாத மகிழ்ச்சியை கொடுக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தை மறந்து உம்மை மட்டுமே நாடக்கூடியவர்களாக, இந்த உலக காரியங்களிலே எங்களுடைய மனதில் லயித்து போகச் செய்யாமல் உமக்குரிய காரியங்களை செய்யக்கூடியவர்களாக எங்களை ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கொண்டிருப்பதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது அன்பு பிரசன்னத்துக்குள்ளே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நாளிலே எங்களுக்கும் ஆண்டவரே இந்த பிறப்பு என்கின்ற நிகழ்வு பொருளை கொடுப்பதற்கு, எங்களுடைய வாழ்வை உம்மை சார்ந்து வாழ்வதற்கும் பிறரை மையப்படுத்தி வாழ்வதற்கும் அதன் பயனாக அன்பு ஆண்டவரே உமக்கு உகந்தவர்களாக இந்த மண்ணுலகிலே வாழ்வதற்கும் தயை புரிந்திரலாம். பல தருணத்திலே ஆண்டவரே இந்த சுயநலத்தை மட்டுமே பற்றி பிடித்து கொண்டு உம்மை மறந்து எங்களோடு வாழக்கூடியவர்களை மறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்களை மன்னித்தரலும் ஆண்டவரே, எங்களை உமது ஆசிரியனால் நிரப்பி ஆண்டவரே உமக்கு உகந்தவர்களாக வாழச் செய்தரலும். எங்களுடைய பிறப்பினால் வரக்கூடிய மேன்மையை உணர்ந்தவர்களாக அன்பு ஆண்டவரே உமக்கு உகந்தவர்களாக வாழ்வதற்கு எங்களுடைய வாழ்வை நாங்கள் நல்ல விதத்திலே வாழ்ந்து அதன் பயனாக எங்களுடைய பிறப்பிற்கு பெருமை சேர்ப்பதற்கு அருள் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருப்பாடல் 139 எங்களை எவ்வாறெல்லாம் படைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தாயின் கருவிலே எங்களுக்கு உரு தந்தவர் நீர் என்பதை நாங்கள் அதில் அறிந்திருக்கிறோம். நாங்கள் எப்படி பிறக்க வேண்டும், எங்கு பிறக்க வேண்டும், எதற்காக பிறக்க வேண்டும் என்பதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி கூறுகிறோம். புனித திருமுழுக்கு யோவானை போல நாங்களும் எங்களுடைய பிறப்பின் வழியாக எங்களுடைய வாழ்வின் வழியாக உமது நாமத்தை ஆண்டவரை அறிக்கையிட செய்யவும், உமது பெயருக்கு ஆண்டவரே நாங்கள் பெருமை சேர்க்கவும் அருள் தர வேண்டுமாய் தொடர்ந்து உம்முடைய அன்பு பிரசன்னத்துக்குள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து உமக்கு உகந்தவர்களாக வாழ வரம் தர வேண்டுமாய் அன்பு ஆண்டவரே இந்த நேரத்தில் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்தரலும் அன்பு ஆண்டவரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக செம்மறியின் விருந்தை உட்கொண்டு
ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ. உமது திரு அவை புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பில் மகிழ்ச்சி அடைந்து வருவார் என அவர் முன்னறிவித்த கிறிஸ்துவையே தனது புது பிறப்பின் ஊற்றானவர் என அறிந்து கொள்வதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.